Hi friends, this is Gayatri. Welcome to our channel. வீட்ல பொண்ணு பாக்குறாங்கன்னா பசங்க சொல்ற கண்டிஷன் பொண்ணை குண்டா கிண்டா பாத்துறாதீங்க, நல்லா ஸ்லிம்மா இருக்கணும். கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் குண்டா இருக்க கூடாதுன்னு திங்க் பண்ற பசங்க யாரும் இல்லாத நேரத்துல செல்ஃபா பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா குண்டா தல தலன்னு இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அது பண்றதுக்கு மட்டும் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணும். ஆனா வாழ்க்கை துணையா வரணும்னா மட்டும் கசக்குது. என்ன ஒண்ணு தொப்ப இருந்தா மட்டும் பொண்ணுங்களை கண்டுக்க மாட்டாங்க. மத்தபடி பசங்களுக்கு குண்டா இருக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க. தாம்பத்திய ரீதியா பார்க்கும்போது பொண்ணுங்க குண்டா இருக்கிறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, குண்டா இருக்கிற பொண்ணுங்களை மேலாப்ல தீனாவே நல்ல மூடுக்கு வந்துருவாங்க. இந்த மாவு அரைக்கிற கிரைண்டர்ல மாவு அப்படியே தள்ளி விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க, லைட்டா தீனாவே மூடு செட் ஆயிரும். சாதாரண தீண்டலுக்கே பெரிய அளவுல ஒத்துழைப்பு இருக்கும். அதுவே ஸ்லிம்மா இருக்கிறவங்க கிட்ட பல பயிற்சிகள் இருந்தா மட்டும்தான் உங்க பம்மாத்து செல்லுபடியாகும். அப்புறம் இந்த குண்டா இருக்கிற பொண்ணுங்கனாவே நம்ம மக்களுக்கு வேற ஒரு எண்ணம் வந்துருது. இந்த மாங்கனிகளை விளையாட்டு ஜாமா மாதிரி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறது. அதுவும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் அதிகமா பாக்குறவங்களுக்கு கற்பனைகள் அதிகமா இருக்கும். இந்த விஷயத்துலதான் குண்டான பொண்ணுங்களுக்கு அதிக இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதுல ஒரு கால குடும்பம் என்னன்னா, குண்டான மனைவிமார்கள் அமைஞ்சவங்க ஒரு கட்டத்துல சலிப்பாகி ஸ்லிம்மானவங்களை தேடி போறாங்களாம். குண்டா இருந்தா ஸ்லிம்மா இருந்தா குண்டுன்னு நம்ம மக்களுக்கு தாம்பத்திய எண்ணங்கள் அலைப்பாயறத சர்வேல பார்க்க முடியுது. இந்த குண்டான பொண்ணுங்களுக்கு மாங்கனி தீண்டல் அதிக திருப்தியை தருதான். மாங்கனிகள் சலிப்பாயிடுச்சுன்னு நீங்க தீண்டாம சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா குண்டா இருக்கிற பொண்ணு கிட்ட நீங்க தொலைஞ்சிங்க. இந்த ஆளு வேற யாரையாவது பாக்குறானு டவுட் வந்துடும். அதனால இஷ்டமோ இல்லையோ குண்டா இருந்தாங்கன்னா மாங்கனிகளுக்கு தேவையான சேவைகளை செஞ்சிடுங்க. குண்டா இருக்கிறதால தாம்பத்தியம் நடக்கும்போது ஒரு சிக்கல் இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம மக்களால எல்லா ஆங்கிள்லயும் வீரத்தை வெளிப்படுத்த முடியாது. சப்போஸ் குண்டா இருக்க மனைவிமார்கள் டாமினேட் பண்றாங்க, எகிரி தாம்பத்தியம் பண்றாங்கன்னா கணவன்மார்களுக்கு பயம் இருக்கும். சோ எப்பயும் சேஃபான ஆங்கிளுக்கு தான் தாம்பத்தியத்துக்கு பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சோ குண்டா இருக்கிற பொண்ணுங்களால அதிக வெரைட்டியை எதிர்பார்க்க முடியாது. அதுவே ஸ்லிம்மா இருந்தா ஆகாயத்துல பறக்கலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த குண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ஆங்கிள் எதை சொல்றாங்கன்னா, சோஃபா நல்லா வசமா மெத்த மாதிரி இருக்கிறதால சரியான இன்டர்வெல்ல ரெஸ்ட் விட்டு தாம்பத்தியத்தை நடத்த முடியும். இத சும்மா ஒரு வேற மாதிரியான ஆங்கிள்னே சொல்லலாம். ஏன்னா தாம்பத்தியத்துக்குன்னே அளவெடுத்த நல்ல ஒரு பாறை மாதிரியான கிரிப் கிடைக்கும். கூடுதலா சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, கண்ணாடி மிரருக்கு முன்னாடி இந்த மாதிரியான தாம்பத்தியத்தை நடத்தும் போது அதிக கான்பிடன்ஸ் கிடைக்குமா. மணிக்கணக்குல குண்டா இருக்கிற பொண்ணுங்க உச்சத்தை அடையிறதாவும் சொல்றாங்க. இவ்வளவுதாங்க பொண்ணுங்க குண்டா இருக்கிறதால கிடைக்கிற நிறைகளும் குறைகளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.